நாம் எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமாய் மனமகிழ்ச்சியோடு செய்ய வேண்டுமென்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே பலவிதமான காரியங்களை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு பிள்ளையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு தகப்பனாக இருக்கலாம், ஒரு தாயாக மனைவியாக இருக்கலாம், ஒரு வேலைக்காரனாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு எஜமானாக இருக்கலாம். நீங்கள் எந்த நிலையில் அழைக்கப்பட்டாலும், இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும், நீங்கள் எதை செய்தாலும், எப்படிப்பட்ட அழைப்பிலே நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் அதை மனப்பூர்வமாய் தேவனுக்கென்று செய்ய வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசையர் 3:24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். எந்த நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியத்தை செய்தாலும், ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டில் நீங்கள் லீடராக இருக்கலாம், இல்லாவிட்டால் சாதாரணமான ஒரு வேலை செய்கிற ஒரு தொழிலாளியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கம்பெனியில் முதலாளியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கம்பெனியில் தொழிலாளியாக இருந்து சாதாரண வேலை செய்யலாம். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீங்கள் மனுஷனுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று. ஏனென்றால் எந்த காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனைவியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பிள்ளையாக இருக்கலாம். நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவது தேவனுக்கென்று கீழ்ப்படிய வேண்டும். யாரோ சொல்லுகிறார்கள், பெற்றோர் கட்டாயப்படுத்துகிறார்கள் என்பதற்காக நீங்கள் நன்மையானவர்களை செய்ய வேண்டாம், தேவனுக்கென்று செய்யுங்கள். ஏனென்றால் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய சித்தத்தின்படி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனபடினால நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம், நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாகவே தேவன் இதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த காரியம் இந்த நாட்களில் அதிகமாக செய்யப்படுவதில்லை. மனிதர்கள் மாய்மாலக்காரர்களாக இருக்கிறார்கள். நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டு வித்தியாசமாக நடந்து கொள்ளுகிற மனிதர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் பார்க்கும் பொழுது ஒரு விதமாக வேலை செய்கிறார்கள். மனிதர்கள் பார்க்காவிட்டால் அவர்களுக்கு மேலுள்ள அதிகாரிகள் பார்க்கும் பொழுது வித்தியாசமாக நடந்து கொள்வார்கள். இப்படியாக இந்த உலகம் ஒரு மாய்மாலமான உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மனிதர்களும் அப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களாகிய நீங்களும் நானும் நிச்சயமாகவே வேதத்தின்படி நடக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிற நீங்களும் நானும் வேதத்தின்படி நடந்து உத்தம மார்க்கத்தாராக தேவனுக்கு சாட்சிகளாக வாழுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.